அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு மேல் சொல்லி தந்திருக்கிறாங்க. மரங்களை வளங்க. ஒருத்தர் மரம் வளர்க்குறாருன்னு சொன்னா, அந்த மரங்களை மூலமாக என்ன செய்யுங்க, பறவைகள் பயனடைகிறது, விலங்குகள் பயனடைகிறது, மனிதர்கள் பயனடைகிறாருன்னு சொன்னா, இது முழுக்க முழுக்க அத்தனை நன்மைகளும் எந்த நபர் மரம் வளர்த்தாரோ அவருக்கு சேரும் என்பதாக, தர்மமாக அது நன்மையாக சேரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு பார்க்குறோம் மரம் வளங்க, மரம் வளங்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டி கின்னஸ் சாதனை படைத்திருக்கின்றார். எத்தனையோ மரங்களை ஒரு பக்கம் நட்டிக் கொண்டிருந்தாலும், பல இடங்களில் மரங்களை அழித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். மரங்களை ஒரு பக்கம் அழித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஃப்ளாட்டுகள் போடுவதற்காக என்ன செய்றாங்க, மரங்களை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் மரங்களை நடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், மரங்களை நடுவது தான் சிறந்தது. மரம் தான் என்றைக்கும் மனிதர்களுக்கு ஆரோக்கியமானது. இன்னைக்கு நம்ம சென்னையில பார்க்குறோம், தெருக்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நேரத்தில நடுவுல மரங்களா இருந்துச்சு. அழகா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன பார்க்குன்னா, மரங்கள் எல்லாம் அழிச்சிட்டு மெட்ரோனுடைய தூண்கள் இருக்குது. மெட்ரோனுடைய எந்த ரோட்ல போனாலும் மெட்ரோ வேலை நடந்துட்டுருக்கு. அதில மரங்கள்லாம் அழிக்கப்பட்டு நடுகள்ல தூண்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இன்று நாகரிக காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே எப்பொழுதுமே இயற்கை என்பது மனிதருக்கு மரம், செடிகள், கொடிகள் என்பது அது நமக்கு மட்டுமல்ல, அதிலே பயனடையக்கூடிய விலங்குகளின் மூலம் விலங்குகளும், பறவைகளும் சரி, அதற்கு பயனடைந்தால் அதனும் நன்மை தருகிறது. அதேபோல மரங்களிலே ஒருவர் ஓய்வு எடுக்கிறார் என்று சொன்னால், அதற்கும் நமக்கு நன்மை கிடைக்கின்றது. எனவே எப்பொழுதுமே சரி, எந்த மரத்தையும் தேவையில்லாமல் என்ன செய்யாதீர்கள், வெட்டாதீர்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.